கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்னும் அமைப்பை தோற்றுவித்ததற்கு பிறகு ஒரு நீண்ட வீடியோ பாட்காஸ்ட் கொடுத்தார். அதை பற்றி நாம் விரிவாக பேசியிருந்தோம். அது கொஞ்சம் ராம்பிளிங்காக இருந்தது. பல விஷயங்களை பற்றி பேசினார். அது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்தது. ஆனால் முதல் தீவிரமான நேர்காணல் அப்படிங்கிறது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜெயா மேனன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து எடுத்திருக்காரு. அதில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெளிவான சில கேள்விகள், ரொம்ப முக்கியமான பல கேள்விகளை கொடுத்து, அது அவர் நீண்ட பேச்சாக இருந்திருக்கும். அதை சுருக்கிய பதிலாக எழுத்து வடிவ பேட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து அச்சில் ஏற்றும்போது ரொம்ப அழகாக நறுக்குன்னு கேள்வியும் சுருக்கமாகவும் பதிலும் சுருக்கமாகவும் கொடுப்பாங்க. அதனால் எனக்கு வந்து இந்த எழுத்து வடிவ பேட்டிகள் நிறைய பிடிக்கும். நம்ம பேசும்பொழுது நிறைய ராம்பிளிங் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த நீண்ட இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட 27 கேள்விகள் இருக்குது. இது அத்தனையும் வந்து நம்ம இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு நீங்கள் பேட்டியே பார்த்துடலாம். என்னுடைய நோக்கம் இதிலேருந்து சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஸோ அதில் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது சொல்கிறது. அதில் பார்ப்போம் சில விஷயங்களை. இதில் நிறைய மனம் திறந்து பேசியிருக்காரு. ஆனாலும் சில விஷயங்கள் இன்னும் அவர் வந்து முழுமையாக வெளிப்படையாக தெரிவிக்கல. ஒருவேளை தன்னுடைய க்ளோஸ் கான்ஃபிடன்ஸ், தன்னுடைய நெருக்கமான நண்பர்கள், குடும்பத்தவர்கள்ட்ட மட்டும்தான் அவர் அதை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதற்கு முன்பு அவர் அந்த விலகல் கடிதத்தில் அவருடைய வேரியஸ் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தா அவர் பதவி விலகுகிறார். அப்பொழுது ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார், இந்த ராஜினாமா கடிதம். அதுலேயே ஒரு சில கான்ட்ரவர்சி வந்தது. அதுக்கு பிறகு அவர் நீண்ட அந்த பாட்காஸ்ட் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ். மீதியெல்லாம் வந்து வதந்திகள். அதுக்குள்ளெல்லாம் போகிறது பிரயோஜனமே இல்லாதது. பட் சில வார்த்தைகள்லேருந்து அவருடைய ஸ்டாண்ட் என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, அவர் தமிழக அரசியலை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நன்னாவே இந்த ஜெயா மேனன் அவர்கள் இந்த மாதிரி நல்லாவே வந்து அந்த பேட்டி எடுத்திருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பான கேள்வி. இன்னும் நிறைய பேட்டிகள் அவர்கிட்டருந்து வரப்போகுதுங்கிறது தெரியுது. இதில் சிலவற்றை மட்டும் நம்ம பார்ப்போம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்கிறது வந்து, நான் இப்போதும் ஒரு தேசியவாதியாகவே இருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் மீதான சில குற்றச்சாட்டில் அவர் இன்னும் ஒரு திராவிட அரசியல்வாதியாக ஆகிவிடுவார். தமிழ்நாட்டில் எந்த திராவிட கட்சியின் அரசியல்வாதியும் வெளிப்படையாக நான் ஒரு தேசியவாதி அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி மழுப்பலாக போயிடுவாங்க. இதில் வந்து 2-3 கேள்வி வருது. அதை நான் அந்த பார்ட்டை மட்டும் அப்படியே ரெலவெண்ட் பார்ட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நான் முழுமையாக நம்புகிறேன், ஏற்கிறேன். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இழையோடும் பிரிவினைவாதத்துக்கும் தேசியவாதத்துக்கு மாற்றான ஒரு கொள்கையையும் அவர் கடுமையாக எதிர்க்கிறார் அப்படிங்கிறது இதில் வந்துடுது. இதோடைய இது வந்து பின்னாடி வேறு ஒரு இடத்துல நேரடியாகவே கேட்குறாங்க, ஆர் யூ இந்தியன் ஃபர்ஸ்ட் ஆர் தமிழியன் ஃபர்ஸ்ட்? இதுதான் கேள்வியே. நீங்கள் இந்தியரா தமிழரா எது முதலில் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. இப்போ நான் எங்கிட்ட கேளுங்க, நான் வந்து எனக்கு இதில் கொஞ்சம் கூட தயக்கமே கிடையாது. நான் இந்தியன் முதலில், தமிழன் தெலுங்கன் அதெல்லாம் ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னுடைய கருத்து. ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் வேறு மாநிலங்கள்லாம் கொஞ்சம் அவங்க ஆச்சரியமே போடுவாங்க, என்னங்க கேள்வி இது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழன் முதலில் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சீமான் மாதிரி நம்ம பஸ் கம்பியை பிடிச்சிக்கிட்டு சொல்கிற மாதிரி நான் தமிழன் அப்படின்னு சொல்கிறது இந்த நரம்பு புடைக்க. இவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஐ ஆம் அன் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ், பட்டக்குன்னு அடிச்சிட்டார். நான் முதலில் இந்தியன், அதே சமயத்தில் நான் தமிழன் என்பதில் பெருமை கொள்கிறேன். ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பாருங்கள். எனக்கும் தான் தமிழுங்கிறதுல பெருமை இருக்குது. தமிழின் தொன்மை, தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைகள், இது எல்லாம் நானும் பெருமை கொள்கிறேன். ஆனால் என்னை கேட்டீர்கள் என்றால் நான் அடிப்படையில் ஒரு இந்தியன். அது வந்து எனக்கு இந்தியா பாஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இண்டிக் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு லார்ஜர் கான்செப்ட் இருக்குது. நான் இந்திய பாரம்பரியத்தில் வந்தவன் அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம். நான் அதை இங்கே பார்க்குறேன்னா, ஐ ஹவ் லிவ்ட் அண்ட் ஒர்க்ட் அக்ராஸ் இந்தியா. அவர் சொல்கிறார், நான் இந்தியாவில் பல இடங்களில் வசித்திருக்கிறேன். எப்பொழுதுமே என்னுடைய இந்திய அடையாளத்தை தான் நான் முதலில் வைத்திருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு இந்திய நாட்டிலேயே முதன்மையான மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடிய, செயல்படக்கூடிய அல்லது சாதிக்கக்கூடிய மாநிலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்சல்யூட்லி.
ஸோ இதனால தான் வந்து எனக்கு வந்து அவரோட ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த பாயிண்ட் அவர் வந்து ஏன் அதை வெளியில் இந்த கேள்வியும் முக்கியம், இந்த பதிலும் முக்கியம். ஏன்னா கடந்த சில தினங்களாக இவர் மீது அடிக்கப்படும் பல்வேறு சாயங்களில் ஒன்று, இவர் இன்னும் ஒரு திராவிட அரசியல்வாதி அப்படிங்கிறது. அது இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக அது சொல்கிறதுனால இந்த 2 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நீங்கள் ஏன் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகினீர்கள்? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவருடைய இது கீ ஃபோக்கஸ் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து செய்ய விரும்பியது முக்கியமாக தலைவராக தலைமைத்துவத்தை நோக்கி நான் செய்ய விரும்பிய பல விஷயங்களை என்னால் செய்ய முடியல. சொல்கிற ரொம்ப முக்கியமானது வந்து நாங்கள் ஃபோக்கஸை விட்டுற மாதிரி இருந்தது. நாங்கள்னு சொன்னால் என்ன, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மேலே 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 முன்னேறி போவதற்கான வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கவில்லை. இட்ஸ் அ விஷன் மிஸ் மேட்ச் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இதில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னா, அண்ணாமலை பேசக்கூடிய பல விஷயங்களை தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல்வாதியுமே பேச மாட்டார். அவங்களுடைய மொழியிலேயே அது இல்லை, அவங்களுடைய ஒக்காபுலரியிலேயே அது இல்லை, அதோடைய பொருள் என்னங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், டைவர்ஜென்ஸ்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, விஷன் மிஸ் மேட்ச்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மத்திய பிஜேபிக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. விஷன்னா தொலைநோக்கு பார்வை. என்னுடைய தொலைநோக்கு பார்வை வேறையாக இருந்தது. அந்த 2 விஷனும் மேட்ச் ஆகலை. இது இப்படி போகுது, இன்னொன்று இப்படி போகுது. அதுதான் டைவர்ஜென்ஸ். நாளாக ஆக நாங்கள் விலகிக்கிட்டே போகிறோம். அதை பின்னாடி அவர் வந்து அதை இன்னும் அதிகமாக விளக்கி சொல்கிறாரு. அதுக்கு போயிடுவோம். நான் வந்து இன்னும் பல இளைஞர்களை முன்னே கொண்டு வர விரும்பினேன். ஆனால் அங்கே அதுவும் ஒரு மிஸ்மேட்ச். கட்சியில் அது அவ்வளவு எளிதாக செயல்படுத்த முடியவில்லை. நான் ஒரு தரைமட்டத்திலிருந்து, கிராஸ் ரூட்ஸ்னு சொல்லுவோம், அங்கிருந்து தலைவர்களை உருவாக்க விரும்பினேன். தமிழ்நாட்டை முதன்மைப்படுத்த விரும்பினேன். என்னுடைய கட்சி தன்னுடைய சொந்த கால்களில் நிற்க வேண்டும் என்று விரும்பினேன். ஐ பிலீவ்னு சொல்கிறாரு, ஐ வாண்டட் டுன்னு நான் அதை மாற்றிக்கிறேன். அதாவது அவர் சொல்கிறது வந்து ஒரு கட்சி என்பது தன்னுடைய சொந்த கால்களில் நிற்க வேண்டும். தரையிலிருந்து தனக்கான, அதாவது வந்து தொண்டர்களிலிருந்து தனக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டை முதன்மையாக வைக்க வேண்டும். இது வந்து தேசிய கட்சிகள் பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது நிச்சயமாக அகில இந்திய பிஜேபி தமிழ்நாட்டை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளியது. தமிழ்நாட்டை, கேரளாவை, ஆந்திராவை மறந்தே போய்விட்டது. அப்போ அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ ஒரு துடிப்பான ஒரு இளைஞராக அண்ணாமலைக்கு இது ஒத்து வரல. அதுதான் இப்போ கேட்குறேன், அந்த தோண்டி துருவி விஷன் மிஸ் மேட்ச் எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு சில பாயிண்ட்டை சொல்கிறார். முதல்ல வந்து டிசிஷன் மேக்கிங். இந்த தேசிய கட்சிகளோட பிரச்சனை என்ன, யார் டிசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களே பெருமையாக சொல்லுவாங்க அமித்ஷா அப்படின்ட்டு. அமித்ஷா டிசிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுக்கியா இங்கே தமிழ்நாட்டில் தலைவர்? யாராவது ஒரு டம்மியை வச்சா போதுமே. ஆளுமை கொண்ட தலைவர் இங்கே எதுக்கு? எல்லாம் வந்து அமித்ஷா தான் அங்கே யோசிக்க போகிறாரு, அவர் தான் முடிவு பண்ணுவாருன்னா அதை நம்ம வந்து நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பயே பாருங்களேன், இந்த கட்சி தொடர்பான அனைத்தையும் எடப்பாடி வந்து அமித்ஷாட்ட போய் பேசுவார். எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் நேராக டெல்லிக்கு போய் பேசிடுவோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளூர் தலைவரை மட்டம் தட்டுகிறீர்கள். நீ வெறும் போஸ்ட்மேன்பா, நான் உனக்கு கொடுக்கறத கொண்டு போய் உன் பாஸ் டெல்லியில் இருக்கான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடு. அவன் ஒரு சீட்டு தருவான், அதை கொண்டு வந்து இங்கே கொடு. உனக்கென்று யோசிக்கிறதற்கோ முடிவெடுப்பதற்கோ எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறது. அதை தான் வந்து அவர் மிஸ்மேட்ச்ங்கிறாரு. இந்த இடத்துல தமிழ் பீப்புள் ஃபீல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் டெல்லி அப்படிங்கிறது தமிழ் பீப்புள் ஃபீல்லாம் வேண்டாம். டெல்லியில் முடிவுகள் எடுக்கப்படுகின்றனன்னு சொன்னாலே போதும். அது வந்து நல்லதல்ல. இதுதான் வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறது. ஏன்னா எல்லாமே அங்கே டெல்லியில் சென்ட்ரலைஸ்டாக டிசிஷன் மேக்கிங் நடந்தால் அது எந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கு நல்லது? அடுத்தது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய கவனம் என்பது கொடுக்கப்படவில்லை. இன்னும் அதிக கவனம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அது நடக்கலை. 3வது, உள்ளூரில் ஸ்ட்ராங் ரீஜனல் கிராஸ் ரூட்ஸ் லீடர்ஸ் வேணும் அப்படின்னு விரும்பினேன். நடக்கலை. அதனால் பார்த்தேன், இது வேண்டாம், நமக்கு பாரதிய ஜனதாவுடைய கருத்து வேறு மாதிரி இருக்குது, நம்ம கருத்து வேறு மாதிரி இருக்குது, அப்போ நம்ம எதுக்கு அங்கே இருக்கணும்? இதுதான் விஷன் மிஸ் மேட்ச்ங்கிறார். அதனால் நான் கிளம்பி ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஸ்டார்டட் அ மூவ்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ளூரலிசம். நான் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ளூரலிசம் இதுக்குள்ளெல்லாம் போல, அதை அவர் பின்னாடி ஒரு காலத்தில் டிஃபைன் பண்ணும்பொழுது அதை பார்க்கலாம்.
அப்புறம் பல விஷயங்கள விட்டுட்டு 2 கேள்வி. இந்த முக்கியமான கேள்விய மட்டும் எடுத்துப்போம். மத்த நெறைய பாயிண்ட்ட விட்டுருவோம். இவர் வந்து ஒரு இடத்துல அந்த தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தில வந்து தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுடைய மொழியை பேசுவதில்லைன்னு சொன்னார். அப்படி சொன்னது வந்து பிஜேபியையும் உள்ளடக்கியதா? அப்படின்னு ஜெயா மேனன் கேட்குறாங்க. இது அந்த சமயத்தில அவர் சொன்னத வச்சு ட்விட்டர்ல பயங்கரமான த்ரெட் ஒண்ணு ஓடிட்டு இருந்தது. பாருங்க அவங்க வந்து தமிழ் மொழியை பேசுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்லாம் பேச்சு வந்தது. அப்ப நான் வந்து அந்த ஒரு விவாதத்தில வந்து அவர் சொல்றது வந்து அரசியல் மொழிய, அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் சிலவற்றை பற்றி தலைவராக இருந்தாலும், இப்ப வந்து மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அவங்க எதிர்பார்க்கிறது தமிழ் மிகவும் பழமையான மொழி, உலகிலேயே முதலில் தோன்றிய மொழி அப்படின்லாம் வந்து நரேந்திர மோடிக்கு யாரோ எழுதி குடுத்து அவர் வந்து தவறா பேசிருவார் பல நேரங்கள்ல. இது ஒண்ணும் உலகின் முதல்ல தோன்றிய மொழியெல்லாம் கிடையாது. இதற்கு முந்தைய மொழிகள்லாம் எவ்வளவோ இருக்கு. அப்படி சொன்னாலே நம்ம ஆளுங்க வந்து விசில் அடிச்சுட்டு கை தட்டிருவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம். இங்க பேச வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க இங்க பேசுற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கல. இப்ப நீட் எடுத்துக்கங்க. அங்க மாற்றம் வருது. நான் நீட் வந்து அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஜினியரிங்க்கு ஏன் அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டுல வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அது இல்ல. அதையும் கொண்டு வரணும். எதுக்கெடுத்தாலும் ஒரு டீசென்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா, இங்க வந்து ஊர்ல போய் கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் வேண்டான்னு சொல்றதுனாலேயே வந்து அது மக்கள் சொல்றதுனாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான மாற்று கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பேசி ஆகணும். ஏன் வந்து அது வேணும்? எந்த அடிப்படையிலிருந்து அது வருகிறது? இங்க என்ன பிரச்சனை இருக்கு? அப்படிங்கிறத பத்திலாம் பேசணும். இப்ப கல்விய பத்தி நெறைய பேசி ஆகணும் அந்த இடத்துல. இப்ப நீங்க வந்து இங்க இருக்கிற மொழிய பேசியே ஆகணும்னா, இங்க இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஆமாஞ்சாமி பண்ணணுங்கிறது இல்ல. ஆனா அத கையில எடுத்து சென்சிபிளா பேசணும். ஒரு உரையாடல் ஒண்ண ஏற்படுத்தணும். அது நடக்கிறதில்ல. அரசியல் மொழி இல்லைன்னா, நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு அயோத்தி ராமர் கோவில் அப்படிங்கிறது வந்து இங்க அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டிலிருந்து நெறைய பேர் அந்த கோவில் உருவானதற்கு பிறகு அங்கே போகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு அந்த கோவில்ல வந்து பண கையாடல் நடந்திருக்கு. இங்க அது ஒண்ணும் பெரிய நியூஸாவே ஆகல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது அந்நிய கோவில். ஸ்ரீரங்கமோ, சிதம்பரமோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலோ, அவைதான் நம்முடைய கோவில். இங்க இருக்கிறவர்களுக்கு பெரும்பாலும். நீங்க அத கவனமா பார்க்கணும். ஆனால் அயோத்தி முக்கியம். அயோத்திக்கு போவோம். ஆனா அது என்னுடைய உணர்வோடு இன்னும் கலக்கவில்லை. அப்ப நீங்க அத பத்தியே இங்க பேசி அது அயோத்தியே உணர்வோடு கலக்கலன்னா, துவாரகாவோ, காசியோ அதெல்லாம் வந்து முக்கியமான இடங்கள். நம்முடைய மொழியில வந்துகிட்டே இருக்கிறது. அவையெல்லாம் கட்டாயமாக நாம வணங்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறதும் மக்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா, அங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்த பத்தியும் அவங்க கவலைப்பட போறதில்ல. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கோ, மற்ற இடத்தில் இருப்பவர்களுக்கோ அயோத்திங்கிறது இன்னும் பெரிய விஷயம். அத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப எத பேசுறது இங்க? உள்ளூர் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது, நரேந்திர மோடிக்கு அது எந்த அளவுக்கு அது புரிகிறது? அமித்ஷாவுக்கு புரிகிறது. மற்ற அமைச்சர்களுக்கு புரிகிறது. நரேந்திர மோடியும், அமித்ஷாவும் தான் அத பேசணுங்கிறது இல்ல. அது வந்து உங்களுடைய தேர்தல் பிளான்க்ல வருதா? அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு தான் இவருடைய பதில் வந்து, உண்மையாக தேசிய கட்சிகள் எவையுமே தமிழ்நாட்டின் மொழியை பேசுவதில்லை. இங்க 2 தான். பாரதிய ஜனதா, மற்றொன்று காங்கிரஸ். இது வந்து நான் எல்லா கட்சிகளையும் பாரதிய ஜனதா உட்பட எல்லா கட்சிகளையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இத ஒரு தெளிவாக சொல்வது வந்து, மொழிங்கிறது வெறும மொழி மாற்றம். அவங்க ஹிந்தியில பேசுறாங்க, தமிழ்ல பேசுறாங்க இல்ல. அது வந்து கலாச்சாரத்தை, சமூகத்தை, ஒரு மாநிலம் எவ்வாறு இயங்குகிறது என்னும் அதன் அடிநாதத்தை அப்படின்னு கொண்டு வர்றாரு. அதுதான் கீ பாயிண்ட். அப்புறம் வேற சில பாயிண்ட்டுக்கு வருவோம். அவர் வந்து மற்ற கட்சிகள பத்தி என்ன சொல்றாருங்கிறத சுருக்கமா பார்ப்போம். விஜயோடைய வளர்ச்சிய நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாருக்குமே அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்கு இவர் வந்து நான் எல்லாரும் அரசியலுக்கு வர்றத நான் ஆதரிக்கிறேன். சில சமயங்கள்ல வந்து ஒரு ஒரு சினிமா ஸ்டார் வித் ஸ்ட்ராங் அந்த ஒரு கவர்ச்சியோட வர்றவங்க வந்து அவங்களால தான் இந்த மணி பவர், ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னே சொல்றாரு. ஏன்னா இது நடந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ இதை பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஜாதிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல எம்ஜிஆராலையும், ஜெயலலிதாவாலையும் சம்பந்தமே இல்லாத அந்த இடத்தோடைய ஜாதியோட சம்மந்தம் இல்லாத அங்க இருக்கிற டாமினன்ட் காஸ்ட்டை சேர்ந்தவர்கள் இல்லாத ஒருத்தரை நிறுத்த வச்சு ஜெயிக்க வைக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு விஜய் அதை செஞ்சிருக்காரு.
அதே மாதிரி நீ எவ்வளோ பணம் வேணாலும் கொடுறா, நான் எங்கால நிப்பாட்டுறேன், நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து கிளியராக கொண்டு வர்றாரு. ஆனால் இந்த கவர்ச்சி என்பது ஓரளவுக்கு தான் போகும், ரொம்ப தூரம் போயிடாது. ரொம்ப தூரம் போகணும்னா அது திட்டங்களால் தான் முடியும். எப்படி ஒரு பெரிய மாநிலத்தை ஆள்வது, நிர்வாகம் அது எப்படி நிர்வகிப்பது, எந்த மாதிரியான தலைவர்களை நாம உருவாக்குறோம். இப்போ எனக்கு இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ விஜய் 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 அப்படின்னே ஓடிட்டு இருக்கு. அந்த கட்சியில் இருப்பவர்கள் சிறந்த அரசியல்வாதியாக, சிறந்த தலைவராக, சிறந்த நிர்வாகியாக ஆவதற்கு விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. ஜெயிக்க தெரிந்த ஒருவருக்கு நிர்வகிக்க தெரியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து ரொம்ப பெரிய கேள்வி. அதற்கான பதிலை நம்ம சொல்லலை. அந்த பாயிண்ட் இவர் வந்து கரெக்டாக கொண்டு வர்றாரு. முதல்ல தலைவர்களை உருவாக்கணும், அவர்களை ஜெயிக்க வைக்கணும், அவர்களை மக்களிடம் அரசியலை பேச வைக்கணும், அரசியலை வேற தளத்துக்கு எடுத்துட்டு போகணும். அந்த விதத்தில் நம்ம வந்து பல பத்தாண்டுகள் பின்தங்கி இருக்கோம். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலை பற்றி நான் தினமும் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம வீடியோவாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல நேரங்களில் ஒரு அயற்சி தான் மிஞ்சும். என்னடா இவங்களையே பேச வேண்டியதாக இருக்கே, தினம் தினம் வந்து வைகோவுடைய ட்ராமாவை பற்றிலாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்கே. அவர் தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு அதை இனி வெள்ளப்படா அப்படின்னு வந்து பத்திரிகையாளர்களை பற்றி பேசுகிறாரு. அதுதான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம அலுவலகத்தில் இருக்கிறவங்களும் அதை கொடுத்து இதை நீங்கள் செய்தியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு பெரிய அயற்சி வருது. என்னடா இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. என்ன அங்கே பாசிட்டிவிட்டி இருக்குது, என்ன ஒரு பெரிய கொள்கை, நீ வந்து மாறி மாறி அடிச்சுக்கிற இத்தினூண்டு கட்சி, 4 பேர் இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் கோபம் வருது. அதை இந்த திமுகலேருந்து பிரித்து எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் வெளில போய் நீங்கள் வந்து தாவேக்காவோட சேர்றீங்க. அப்போ அதை பற்றியே நான் எவ்வளோ தூரம் பேசுறது. அப்போ நீங்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியலை பற்றி பேசும் பொழுது, அரசியல் பற்றி எழுதும் பொழுது, அரசியல்வாதியாகவே இருக்கும் பொழுது, இதுதான அரசியல். இந்த பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அப்போ விஜய் எப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சாரு அப்படிங்கிற கேள்வி வருது. விஜய் எப்படி ஜெயிச்சாரு, திமுக எப்படி தோத்துச்சு, அதிமுக எப்படி தோத்துச்சு, இதெல்லாம் மொத்தமாக பார்த்துருவோம் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. விஜய் ஜெயிச்சதுக்கான காரணம் திமுகவுக்கு எதிர்த்தாப்புல இருந்த ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. முக்கியமாக வந்து திமுக பயங்கர கரப்ட், ஊழல். அது வந்து ஊழல் என்று மக்களும் நினைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இந்த இடம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா மக்களால் அந்த அளவுக்கு ஊழலை உணர்ந்து அதை கோபத்தோட வாக்களிக்க முடியுமா? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அது வேற. ஆனால் நானே வந்து கொஞ்சம் ஆடிப்போனது அதுதான். இவ்வளவு அப்பட்டமான ஊழல். பட் எப்பவும் என்னன்னா அந்த அப்பட்டமான ஊழலுக்கு இணையான இன்னொரு அப்பட்டமான ஊழலான அதிமுக. இவன் ஊழல் பெருசா, அவன் ஊழல் பெருசா அப்படிங்கிற நிலையில தான் விஜய் உள்ள வர்றதுங்கிறதுல ஒரு மாற்றம் வந்தது. இவன் பிற்காலத்தில் ஊழல் ஆவானா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் இன்றைய தேதியில இந்த ஊழல் அந்த ஊழல், இந்த இரண்டுக்குமான ஒரு மாற்றுன்னு ஒரு மக்கள் முடிவெடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுதான் அவரும் சொல்றாரு. அதுலேயும் முக்கியமாக வந்து விஜய் நன்றாக செய்வார், ஆனால் ஜெயிப்பார், இவ்வளவு ஓட் ஷேர் கிடைக்கும் என்று நாங்கள் கருதவில்லை, நான் நினைக்கல. ஆனால் கொங்கு பகுதியில் கூட அவருக்கு கடைசி நேரத்தில் ஒரு பெரிய சர்ஜ் ஒன்று வந்தது, அதுதான் அவரை வந்து இந்த அளவுக்கு ஜெயிக்க காரணமாக இருந்திருக்கு. அப்புறம் தான் அந்த டிஎம்கே வாஸ் கரப்ட் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. இட் வாஸ் பெர்சீவ் டு பி கரப்ட் அண்ட் ஃபெல்ட் டு பி கரப்ட். அதாவது அவர்கள் வந்து ஒரு ஊழல்வாதிகள் அப்படிங்கிறத வந்து நேரடியாகவே மக்கள் உணர்ந்தனர், வெறுமை வந்து கருதலை. அதாவது அவன் ஊழல் பண்ணுறான்ப்பா அப்படிங்கிறது இல்லை, அவருடைய ஊழலை இவர்களால் உணர முடிந்தது. அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உணரணும், உங்களுடைய தினசரி கவர்மெண்ட்டோட இன்டராக்ஷனில், இந்த ஊழல்வாதிகளோட இன்டராக்ஷனில் நீங்கள் வந்து படணும். அந்த வழி உங்களுக்கு வந்தால்தான் இந்த பயல்களுக்கு குத்தனுண்டா, இவங்களுக்கு எதிர்த்தாப்புல யார் இருந்தாலும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியை தூண்டணும். அப்படி தூண்டி தான் டிவிகே ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டா. அப்போ அதிமுக தோற்றதுங்கிற கேள்வி அடுத்து, இந்த அதிமுக ஏன் தோற்றதுங்கிறதுக்கு இவருடைய இது வந்து இது ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம். த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் அப்படின்னே சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக தோற்றது மட்டும் இல்லை, தினம் ஒரு எம்எல்ஏ அந்த பக்கம் கிளம்பி போயிட்டு இருக்காரு. நம்ம அது ஒரு டீட்டெயில்டு காணொலி ஒன்றே பண்ணியிருக்கோம். அதில் யார் யாரெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்காங்க, சாரையாக எறும்பு ஊர்ந்து போகிற மாதிரி அந்த ஓரத்தில் போயிட்டே இருக்கு. கிளியராக சொல்கிறாரு,
ஓட்டர் ப்ரொஃபைல் ஹேஸ் சேஞ்ச்டு. இன்றைக்கி வாக்காளர்களுடைய அவங்க ப்ரொஃபைலே மாறி போயிடுச்சு. இன்றைக்கி வாக்களிக்கிறவர்கள் வேறு ஆட்கள். இளைஞர்களுடைய திங்கிங் வேறு மாதிரி இருக்குது. அரசியல் மாறி போச்சு. அரசியல் கட்சிகள் மாறலைன்னா அவங்க கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹவ் டு சேஞ்ச், அதர்வைஸ் தே ஆர் டூம்டு. ஸோ இப்போ நம்ம வந்து விஜயை பார்த்தாச்சு, திமுகவை பார்த்தாச்சு. ஸோ திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஒழிஞ்சு போன, அவங்களுக்கு வந்து மாறும் அரசியலை பற்றின புரிதலே இல்லை. விஜய் நிச்சயமாக அவருடைய கவர்ச்சி தான் 2 முக்கியமான விஷயங்களை பண்ணியிருக்கு. அதை விஜயே பல இடங்களில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பணத்துக்கு எதிராக, சாதிக்கு எதிராக நாம் நின்று வென்றோம் அப்படின்னு பல இடங்களில் விஜய் சொன்னது உண்மை. அதற்கு அந்த சினிமா கவர்ச்சி உதவி இருக்கிறது. அது மட்டுமே போதுமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு முன்வைக்கிறாரு. மற்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்புறம் சில விஷயங்களை நான் விட்டுற போகிறேன். நீங்கள் வந்து இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு பை எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் நிற்பீங்களா அப்படின்னா நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது இல்லை எங்களுடைய நோக்கம்னு. அப்புறம் நீங்கள் வெவ்வேறு கட்சிகளோடு ஒரு கூட்டணி ஏற்படுத்துவீர்களா அப்படின்னா இல்லை, எங்களால் இப்பொழுதைக்கு யாரோடும் இணைந்தோ சேர்ந்தோ கூட்டணியிலோ இயங்க முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை, தனியாக நிற்போம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாரு. விஜயோடு நீங்கள் கரம் கோர்ப்பீர்களா அப்படின்னு இன்னொரு வெரி வெரி டைரக்ட் கொஸ்டின். அதை வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, டிவிகேயிலிருந்து நாங்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள், வி ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிவிகே. விஜயுடைய அரசியல் மாதிரியிலிருந்து நாங்கள் வேறுபட்டவர்கள், அப்போ நாங்கள் இருவரும் சேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. மற்ற ஒரு சில கேள்வியெல்லாம் நான் விட்டுறேன், இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. கடைசி கேள்வியோடு முடிச்சிடறேன். அதுதான் இந்த இன்டர்வியூவோட கடைசி கேள்வி. வேர் டு யூ சி யுவர் செல்ஃப்? இது வந்து நம்ம பல இன்டர்வியூக்குள்ளே நமக்கே கேட்பாங்க. ஓராண்டு கழித்து நீங்கள் எந்த இடத்தில் இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? 5 ஆண்டு கழித்து எங்கே இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? அதுக்கு இவர் வந்து நிஜமாக எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொல்கிற பேச்சாவே இல்லை, ஒரு சாதாரண மனிதன் சொல்லக்கூடிய ஒரு பேச்சாக தான் தெரியுது. நிஜமாக எனக்கு தெரியாது நான் எங்கே இருப்பேன்னு அப்படின்னு. ஒரு அரசியல்வாதியாக, ஒரு பாவலா காமிக்கவராக இருந்தால் என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு ஆண்டு கழித்து நாங்கள் தான் இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே என் பின்னால் நிற்கும், அனைவரையும் தோற்கடித்து தவிடு பொடியாக்கி அப்படின்னு வந்து இந்த வீரவசனமெல்லாம் பேசுவாங்க. அது இல்லை இவருடைய அரசியல் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவாக தெரியுது. ரொம்ப தெளிவாக ஒரு ஹெல்தியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான, ரொம்ப ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பாக இதை பார்க்கிறோம். எங்கள் மக்கள் அப்படி எங்களை பார்த்தால் போதுமானது. மற்றபடி உண்மையிலேயே நாங்கள் வந்து தேர்தலில் இறங்குவோமா, இன்ன செய்வோம் அன்ன செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் இன்றைக்கு சொல்ல முடியாது. ஓராண்டு கழித்து நாங்கள் எப்படி இருப்போம் என்பதே இன்னும் தெரியாது அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் ரொம்ப யதார்த்தமான, ஆத்மார்த்தமான, உண்மையான பதிலாக தெரிகிறது. அவருக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலேயே ரொம்ப தெளிவான நல்ல இன்டர்வியூ. இதிலிருந்து அவர் வந்து அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு.